கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி தமிழ் டாப் யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா குரூப்பிசம் உருவாகுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போனாரு. எல்லா நியூஸ் சேனல்லுமே வந்திருக்கு. இது என்ன நடந்திருக்கு என்னன்றது முழுசா நமக்கு தெரியும். அது திருப்பி ஆரம்பிக்குது. நம்ம A2D நந்தா ப்ரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ரீசெண்டா அவரோட லைஃப்ல யாருக்குமே நடக்கூடாத ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. பாத்தீங்கன்னா அதை மறக்கிறதுக்காக நிறைய ரைட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. சோ அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி மேன் வந்து போட்டிவா போய் நின்னாரு. நம்ம நந்தா ப்ரோவே ஒரு இடத்துல ஒன்று சொல்லியிருந்தாரு. ஈவன் நம்ம பிரியாணி மேன் வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்ணி விட்டு இருக்காரு, நீங்க எதிரி நினைச்சா உங்க நண்பனா இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து திருப்பி டெவலப் ஆகுது. லினோவுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கொலாப் ஒன்று பண்ணாங்க. சோ இதுல என்ன ப்ரோ இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா நல்ல விஷயம் தான். இந்த இடத்துல வந்து JK என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் கொலாப் போட்டதுக்கு ரியாக்ஷன் கேக்குறாங்க. சோ அது வந்து அவர் எடுத்துட்டு ஜெனியூனா சூப்பர் ஆன்சர் தான் சொன்னாரு. கொலாப் போட்டிருக்காங்க, சரி விடுங்க, அவங்க ரெண்டு பேரை பத்தி நம்ம பேசலாம். அதோடய அவர் மூவ் ஆன் ஆயிருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா வந்திருக்காது. அதுக்கப்புறம் ஒரு சில பாயிண்ட்ஸ் அதை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் மனசுல இருக்கிறத சொல்லிடுறாரு. சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி மேனை ட்ரிகர் பண்ணிருது. பிரியாணி மேன் வந்து என்ன பண்றாருன்னா அதுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. JK தமிழ் என்னும் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தாலே பிடிக்காது, எல்லாமே என்ன பத்தி ஹேட்டாவே ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் நிறைய பாயிண்ட்ஸ் உள்ள எடுத்து வந்து வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு JK தமிழ் ப்ரோ வந்து என்ன சொல்றாருன்னா ஆல் மை ஆன்சர் திருப்பியும் இவர் அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ ஒன்று போடுறாரு. இப்போ பிரியாணி மேன் 44 நிமிஷம் அது சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கு ரிப்ளை பண்றேன்னு JK 58 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காரு. இப்போ வந்து நான் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா நான் வந்து A2D நந்தா ப்ரோவா இருக்கட்டும், இல்ல JK ப்ரோவா இருக்கட்டும், இல்ல பிரியாணி மேன் ப்ரோவா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபேன் அண்ட் வந்து நான் அவங்களோட சப்ஸ்கிரைபர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே பிடிக்கும். இவங்க மூணு பேருமே அவங்களோட தனிப்பட்ட ஃபீல்ட்ல அவங்க மிரட்டிடுவாங்க. அதனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய யூடியூபர்ஸா இருக்காங்க. தமிழ் யூடியூபர்ஸ்னால இப்படிதான் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அடிச்சுப்பாங்க. நீங்க வந்து அடிச்சுக்கும் போது ஒவ்வொருத்தவங்களை பத்தி பேசிக்கிறதுக்காக உங்களோட பர்சனல் சாட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து ப்ரூஃபா இது பண்றீங்க. இப்ப எப்படி அது ஒரு மனநிலையை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும்னா, இப்ப யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பழகுறாங்கன்னா நாளைக்கே வேணா நமக்கு எதிரி ஆகலாம், இவன் என்னென்ன சொல்றானோ இப்பயே கலெக்ட் பண்ணுவேன், அப்பதான் அவனை பத்தி நம்ம பேச முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணிடும்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த விஷயம் வேணாம் ப்ரோ, நம்ம வந்து யூடியூபை திருப்பி ஹெல்த்தியரா எடுத்துட்டு போவோம். நான் உங்க மூணு பேரோட ஃபேன் அப்படின்றனால திருப்பி ஒரு ரெக்வெஸ்ட் பண்றேன். பிரியாணி மேன் ப்ரோ திருப்பி இவர் ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இதுல எனக்கு ஒரு சில அக்யூசியேஷன் இருக்கு, நீங்க வீடியோ போட்டுற வேணாம். JK வந்து இந்த வீடியோலயே வந்து இஃபான் ப்ரோ பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து இதுல சொல்லும் போது ஒரு சில சொல்லியிருந்தாரு. அவர் எதுக்கு ரிப்ளை வீடியோன்னு கிளம்பிட போறாரு. சோ தயவு செஞ்சு இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு குட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், நாங்க எல்லாருமே உங்களை அப்படிதான் பாக்குறோம். நீங்க எங்களை என்டர்டெயின் பண்ணுங்க, நாங்க என்டர்டெயின் ஆகிறோம். சோ அதுதான் வந்து இந்த வீடியோ மூலமா நான் சொல்லணும்னு நினைச்சது. ஓகே, டாடா பை பை. நான் உங்க அசோக், எனது உங்க செந்தால் vlog.